மூணே பொருளை வச்சு 20 நிமிஷத்தில் சூப்பரான சுவையான ராகி பாதாம் லட்டு செஞ்சிடலாங்க. 1 கப் பாதாம் எடுத்துருக்கேன். பொறுமையாக வறுத்துக்கங்க. லேசாக வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ராகி லட்டு உடம்புக்கு அம்புட்டு நல்லதுங்க. சின்ன குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இரும்பு சத்து எல்லாம் கிடைக்கும். ராகி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். அதில் நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. நல்ல மணம் வரும். அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இதுலேயும் அயன் சத்து இருக்குங்க. ரொம்ப ரத்த சோகை உள்ளவங்களாம் இந்த உருண்டையை நல்லா சாப்பிடலாம். வெல்லம் கரைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ராகியோடு சேர்த்துக்கலாம். அதையும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. கரைஞ்ச வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கை வச்சிடாதீங்க. நல்ல மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுங்க. அம்புட்டு ருசியாக இருந்துச்சுங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக வருவாங்க. சுகர் உள்ளவங்களும் தைரியமாக சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.